பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர். அவர் தம்முடைய ஜனங்களை நித்தமும் ஆசீர்வதிக்கிறவர். எல்லா தீமைகளிலும் இருந்து விடுவித்து பாதுகாப்பை தந்து உயர்த்தி மகிழ்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நல்வழியில் நடத்துவார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு அரணாய் இருக்கிறார், அவரே என்னை நல்ல பாதையில என்னை நடத்துகிறார். அவன் வாழ்க்கையில எத்தனையோ தீமைகள் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் தடுமாறும்படிக்கு, அவன் விழுந்து போகும்படிக்கு, அவனை சுற்றிலும் ஜனங்கள் அவனை கொலை செய்யும்படிக்கு தீமைகள் இருந்தாலும் அவன் தவறி போகாமல், தவறான வழியிலே தன் வாழ்க்கையை அவன் நடத்தாமல், கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்து சரியான தீர்மானங்களை எடுக்கவும் சரியான வழியிலே நடக்கவும் அவனுக்கு உதவி செய்தார். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். தனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். தான் தடுமாறும் பொழுது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பித்தான். அவனை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். நல்ல தீர்மானங்களை எடுக்க, யுத்தம் செய்யும் பொழுது போகலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்த நேரத்திலே கர்த்தர் அவனை நடத்தினார். எல்லாவற்றுக்கும் தேவனை முன்வைத்தபடினாலே தேவனுடைய நடத்துதல் அவனுக்கு உண்டாயிருந்தது. நாம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கடந்து போகலாம். தீமைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், நெருக்கங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு இருக்கிற மனக்குழப்பங்களில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சரியான பாதையில் நடக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். தாவீது இப்படியாக ஜெபம் பண்ணுகிறானே. சங்கீத புஸ்தகம் 143ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னை நீங்க நடத்துங்க. நான் செய்ய வேண்டியது இன்னது என்பதை எனக்கு சொல்லித்தாங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவன் அப்படி கேட்டபடினாலே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நல்ல பாதையிலே நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் தடுமாறாதபடிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன். உம்மை நோக்கி கேட்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நல்ல பாதையிலே நடத்துங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஞானத்திலே, எங்களுடைய முயற்சியிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் உதவி செய்வீராக, எடுத்து நிறுத்துவீராக, பன்மடங்காய் பெருக செய்வீராக, பாதுகாப்பீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.